சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த ஒரு தவறை செய்யாதீங்க. இந்த நாள் உங்க தலையெழுத்தையே மாத்தப் போகும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். ஆனா, தெரியாம கூட இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்பட்டு பலன் இல்லை. நம்ம பாவ புண்ணிய கணக்கை எழுதுற அந்த சித்திரகுப்தன் அவதரிச்ச நாள் இது. இந்த வருஷம் மே 1ஆம் தேதி வரப்போற இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்யற இந்த ஒரு விஷயம் உங்க புண்ணியத்தையே அழிச்சிடும். அது என்ன தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உங்க பாவங்கள் நீங்க ஓம் சரவணபவ என்று முருகன் ஆராதனை கமெண்டில் கூறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபம் மற்றும் வாக்குவாதம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மனசுல கசப்போட நீங்க கொடுக்கிற தானமும் செய்யற பூஜையும் சித்திரகுப்தனோட கணக்குல ஏறாது. முக்கியமா அன்னைக்கு யாரையும் மனநோக பேசாதீங்க. அப்ப என்னதான் செய்யணும்? அன்னைக்கு முடிஞ்சவரை உப்பு இல்லாத உணவு சாப்பிடுங்க. முடிஞ்சா கிரிவலம் போங்க. இல்லன்னா வீட்ல இருந்தே நிலா வெளிச்சத்துல சித்திரகுப்தனை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோல் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள்